நாங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருப்போம். இவன் எத்தனை தீவிரவாத அமைப்புகள் வந்தாலும் சரிதான். நம்ம எப்பவும் ஒற்றுமையா இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கொடூரவாதிகள கடுமையான நடவடிக்கை எடுத்து, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அவங்கள உயிரிழவோ, இல்ல சுட்டோ கண்டிப்பா அவங்கள புடிச்சு, நம்ம யார் இந்தியன்ஸ்னா யாருன்றத கண்டிப்பா இந்தியன் ஆர்மி ப்ரூவ் பண்ணணும். பாதுகாப்பை மீறி 4 பேர் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்க எந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க? ஒரு ஒரு ராணுவ வீரர் போறான்னா அவனுக்கு தெரியும் நான் இந்த ஒரு ராணுவத்துக்கு வந்திருக்கேன்னா சாவதான் வந்திருக்கேன்னு சொல்லி தெரியும். ஆனா இவங்களுக்கு அப்படி தெரியல. ஆமா சந்தோஷமா அந்த வெக்கேஷன் என்ஜாய் பண்ணலான்னு வந்திருப்பாங்களா? அந்த இடத்துல நடந்திருக்காது. ஆமா எனது நம்ம தமிழ்நாடு கீழே இருக்கும். சரி, ஒரு மேல இருக்க ஒரு 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 ஸ்டேட்ல வந்து இந்த பிரச்சனை நடக்குதுன்னா கீழே இருக்க நாடுமே இது பயமா இருக்குது. ஏன்னா அங்க நிறுத்தினவன் இங்க நிறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றவங்க ராணுவ வீரர்கள். அதனாலதான் ராணுவ வீரர் லாஸ்ட் டைம் நம்ம ராணுவ வீரர் தொட்டோடனே நம்ம கோவப்பட்டது காரணம் தெரியுமா? அவங்க எல்லாம் இல்லைன்னா இப்ப அவங்க எல்லாம் இல்லைன்னா இப்ப என்ன ஆகுறது? ஒண்ணுமே பண்ண முடியாது. தீவிரவாதிகள் அதிகமா தான் ஆவாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறதா நீங்க நம்ம எல்லாம் நிம்மதியா சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி நம்மள மாதிரி நல்லா பேசிட்டு உட்காந்துருக்கோம்.